கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலாவின் பயணத்தில் நம்ம வந்து திருநெல்வேலி நெல்லையை அடைஞ்சிட்டோம். நெல்லையை அடைஞ்சு நம்ம ஜங்ஷன் விட்டு வெளியே வந்து ஒரு விசிட்டை போடலான்னு வந்து ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். வந்து பார்த்தா இங்கே பார்த்தா ஐ லவ் நெல்லைன்னு அழகாக வழி இருக்குது. சரி இங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்காப்புல. அதனால இந்த சைடு நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயா சாப்பிட்லான்னு போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹோட்டலாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் தட்டி விடுங்க. கைஸ் இங்கே பாருங்கள் ஐ லவ் நெல்லைன்னு எவ்வளோ அழகாக எழுதியிருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இப்போ பாருங்கள் இங்கே வர்ற இங்கே திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வர ஆளுகளுக்கே ஒரு டைம் பாஸ் போகணுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளுக்கு பார்க் வசதி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அழகாக மரம்லாம் நட்டி வச்சு இந்த இடத்த ஒரு நேச்சருக்கு உண்டான வைபாவே மாற்றி வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கே விளையாடணும்னு ஆசையாக இருக்காப்புல. 2 seconds later அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் வாக்கிங் போகிறாங்க. இப்போ நம்ம மெயினாக வந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். ஆனால் அது தவிர மற்ற எல்லா வேலையும் இங்கே பார்த்துட்ருக்கோம். வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம அக்கா தோசை இட்லி இந்தமாதிரி கடை போட்டுருந்தாங்க. சரி நைட் டைம் புரோட்டா சாப்பிட்டா இதாகிருன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவோம் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படின்னு நம்ம நண்பர் கொடுப்பாரு. நான் இலையே விரிக்கேன் கைஸ். மல்லி சட்னியில் வந்து சப்பாத்தியில் முக்கி சாப்பிட்றாப்புல. என்ன ஒரு டேஸ்ட்டுன்னே தெரியல. மனுஷனமா இல்லை என்னென்னே தெரியல. எப்படி இருக்குது சாப்பாடு? வேற லெவலில் இருக்கா? வருது ரோட்டு கடைனா ரோட்டு கடை. இட்லியா எப்படி இருக்கு? இட்லி செம. இட்லி வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கு, சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஜங்ஷன்ல தண்ணி கிடைக்கல. இப்போ தண்ணி வந்தோடனே 5-6 கிளாஸ் நான் அடிச்சு ஏற்றிட்டு வந்து நம்ம இந்த ஆபாச வார்த்தைகளை வந்து நம்ம மியூட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் நிறைய குழந்தைகள்லாம் பார்க்குறீங்க. அந்த குழந்தை தான் அவனா குழந்தை அடதாசை 10 அடதாசை அடிக்கிறான். 2 குழந்தைக்கு ஸ்பெஷல் தாசை என்னாச்சு? சரி ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ட்ரெயினுக்கு லேட்டாக பாருங்க சப்பாத்தியும் பண்ணிட்டாங்கன்னா குருமாவோட டேஸ்ட்டு அப்படி இருங்க. கடல் லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுறேன். நெல்லை ஜங்ஷன் வந்தீங்கன்னா இறங்கி நேராக வந்துடுங்க. 2 seconds later இலையை அடக்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இலையை அடக்கம் பண்ண போகிறாப்புல. பாவம் பாருங்க. இப்போ கேளு இலையை எங்கே போடணும்னு கேளு. இப்போ இலையை அடக்கம் பண்ணிட்டியா? அப்படியே ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து என் கையில் ஊற்று. ஏன்னா கொஞ்சம் ஊற்ற தான் செய்யணும். தண்ணி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிடையாது. சரி ரைட். ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன எங்கே வந்துருக்கோன்னா வர்க்கலாபுரம் டூரில் திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இங்கே நம்ம ஜங்ஷன் பின்பக்கம் ஒரு கல்வெடி கடை இருக்குது. சரியான சாப்பாடுகள் 300 5 பேர் சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பாடு சிக்கன் வாங்கினாரு வாங்க அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணலாம்.